ஹலோ எவ்ரிவன், இது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல யூனிட் 3 ஓட 5வது லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா RARP ரிவர்ஸ் அட்ரஸ் ரிசொல்யூஷன் புரோட்டோகால். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்த ஏஆர்பிக்கு இது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும், வேற ஒண்ணுமே இல்ல. ஏஆர்பில என்ன பார்த்தோம், ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு அதோட பிசிக்கல் அட்ரஸை கண்டுபிடிச்சோம். இங்க அப்படியே ரிவர்ஸ்ல ஒரு பிசிக்கல் அட்ரஸ் வச்சு அதோட ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்க போறோம். மித்தபடி வேற எதுவுமே வித்தியாசம் கிடையாது, அதே கான்செப்ட் தான். பாருங்க, in some situations a host may know its MAC address but not its IP address. So MAC address தெரிஞ்சிருக்கும், ஆனா IP address தெரியாது. MAC address வரும்ல physical address. So physical address தெரிஞ்சிருக்கு, ஆனா IP address தெரியல. அப்ப என்ன பண்றோம், இந்த RARP protocol யூஸ் பண்றோம். The problem of getting an IP address from a MAC address can be handled by the RARP. So இந்த RARP protocol வச்சு IP address நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு MAC addressல இருந்து. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, the sender broadcast the RARP request packet to all devices on the network. So RARP request packet கொடுக்காங்க எல்லாத்துக்கும். The RARP server receives the RARP request packet and checks its database for the corresponding IP address. So இங்க வந்து எல்லாராலையுமே அந்த ரெக்வஸ்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியாது. இதுக்குள்ள ஒரு சர்வர் இருப்பாங்க, RARP சர்வர்னு. அவங்க பார்த்துட்டு ஸோ இந்த MAC அட்ரஸ்க்கு இதான் IP அட்ரஸ் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த IP அட்ரஸ் கொடுப்பாங்க. The RARP server sends a RARP reply packet which includes the device MAC address and the corresponding IP address. So இந்த ரிப்ளை பேக்கெட்ல என்ன இருக்கும், MAC அட்ரஸோட சேர்த்து அதோட IP அட்ரஸையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ ஒரு MAC அட்ரஸ் தெரியும், ஒரு பிசிக்கல் அட்ரஸ் தெரியும், நமக்கு IP அட்ரஸ் தேவைப்படுது. அதுக்கு தான் RARP புரோட்டோகால் யூஸ் பண்றோம். இதுக்கும் பேக்கெட் ஃபார்மேட் இருக்கு. இது வந்து நம்ம ஏஆர்பில பார்த்த அதே பேக்கெட் ஃபார்மேட் தான். என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க ஆபரேஷன்ல ரெக்வஸ்ட்டுக்கு 3 கொடுத்துருப்பாங்க, ரிப்ளைக்கு 4 கொடுத்துருப்பாங்க. அங்க என்ன இருக்கும், 1 2 இருக்கும், இங்க 3 4 இருக்கு. வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. அதே தான் எல்லாமே. ஆர்டர் டைப், புரோட்டோகால் டைப், ஆர்டர் லென்த், புரோட்டோகால் லென்த், ஸோ ஆபரேஷன். அடுத்து சென்டரோட ஆர்டர் அட்ரஸ், சென்டரோட புரோட்டோகால் அட்ரஸ், டார்கெட்டோட ஆர்டர் அட்ரஸ், டார்கெட்டோட புரோட்டோகால் அட்ரஸ். அங்க பார்த்தா அதே தான் இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டைப். ஸோ ஆர்டர் டைப் என்னது, இட் டிஃபைன்ஸ் த டைப் ஆஃப் நெட்வொர்க் ஆன் விச் த RARP இஸ் ரன்னிங். ஸோ நெட்வொர்க்கோட டைப் என்னதுங்கிறத ஆர்டர் டைப்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புரோட்டோகால் ஃபீல்டு, இட் டிஃபைன்ஸ் த டைப் ஆஃப் புரோட்டோகால் பீயிங் யூஸ்டு. ஸோ என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்றோமோ அதோட டைப் தான் இந்த ப்ரோட்டோகால் ஃபீல்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆர்டர் லென்த், இட் ஸ்பெசிஃபைஸ் த லென்த் ஆஃப் த பிசிக்கல் அட்ரஸ். ஸோ பிசிக்கல் அட்ரஸோட லென்த் என்னதுங்கிறத ஆர்டர் லென்த்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ரோட்டோகால் லென்த்னா லாஜிக்கல் அட்ரஸோட லென்த் என்னதுங்கிறத ப்ரோட்டோகால் லென்த்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆபரேஷன். ஸோ இது வந்து ரெக்வஸ்ட் பேக்கெட்டா ரிப்ளை பேக்கெட்டாங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெக்வஸ்ட் பேக்கெட்னா 3, ரிப்ளை பேக்கெட்னா 4. நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆர்டர் அட்ரஸ். ஸோ இதுல வந்து சென்டரோட பிசிக்கல் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சென்டர் ப்ரோட்டோகால் அட்ரஸ்னா சென்டரோட லாஜிக்கல் அட்ரஸ், டார்கெட் ஆர்டர் அட்ரஸ்னா டார்கெட்டோட பிசிக்கல் அட்ரஸ், டார்கெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ்னா டார்கெட்டோட லாஜிக்கல் அட்ரஸ். ஸோ இவ்வளவுதான் RARP ப்ரோட்டோகால் பொறுத்த வரைக்கும். ஒரு பிசிக்கல் அட்ரஸ் வச்சு அதோட IP அட்ரஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.